ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக ஆளுநர் RSS பாஜக கைப்பாவை என ஆளுநருக்கு எதிராக முதல் முறையாக ஆவேசம் பொங்க பேசியுள்ளார் விஜயின் தாவேக நிர்வாகி டி. செல்வம். இது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு தேர்தல் முடிவு வெளியாகி 6 நாட்கள் ஆகிவிட்டன. விஜய் தனிப்பெரும் கட்சியாக இருக்கும் போதிலும் அவரது பதவியேற்பு விவகாரம் ஒரு மிகப்பெரிய அரசியல் யுத்தமாக மாறியிருக்கு. ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காமல் தாமதிக்கும் சூழல்ல இதை பலரும் விமர்சித்தாலும் விஜய் கட்சி அமைதியாகவே இருந்தது. இந்த சூழல்ல தான் முதல் முறையாக ஆளுநர் செயல்பாட்டை கண்டிக்கும் வகையில தாவேக நிர்வாகி ஒருவர் சில கருத்துக்களை கூறியிருக்கார். தமிழ்நாடு தேர்தலில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட தனிப்பெரும்பான்மை வேண்டும் என ஆளுநர் சொல்வதே இதற்கு காரணம். ஆளுநரின் இந்த செயல்பாட்டை பல்வேறு அரசியல் தலைவர்களும் மிக கடுமையாக விமர்சித்துட்டு வராங்க. ஆனால் தாவேக தரப்பில் இருந்தோ அல்லது அக்கட்சி தலைவர் விஜயோ ஆளுநர் செயல்பாட்டை கண்டிக்கவில்லை. இவ்வளவு நடந்தும் நடிகர் விஜய் ஏன் பாஜகவை விமர்சிக்காமல் இருக்கிறார், ஏன் அஞ்சுகிறார் என்று சமூக வலைதளங்கள்ல கேள்விகள் எழுந்து வருது. இந்த நிலையில தாவேக தரப்பில் இருந்து முதல் முறையாக ஆளுநருக்கு எதிராக சில கருத்துக்கள் வந்திருக்கு. Why is doing such a drama? So it is clear-cut evidence that he is a mouthpiece of RSS and BJP. He is not doing his job on his authority. He is doing job according to the direction of the BJP and RSS. And secondly, these other parties, 2 parties, now it has come out. They are also part and parcel of BJP. Now they said, what they said initially, they will be joining together and trying to support one another. அக்கட்சியின் நிர்வாகி டி. செல்வம் ஆளுநரின் செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சித்திருக்கார். விஜய் பதவியேற்பு விழா தாமதமாவது குறித்து ANI செய்தி நிறுவனத்திடம் பேசிய தாவேக நிர்வாகி செல்வம் ஆளுநரை மிக கடுமையாக சாடியிருக்கார். ஆளுநர் அர்லேக்கரின் செயல்பாடுகளை கடுமையாக சாடிய செல்வம், ஆளுநர் என்பவர் அரசியல் சாசனத்தை செயல்படுத்த வேண்டிய ஒரு உதவியாளர் மட்டுமே, அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது. தனிப்பெரும் கட்சியான தாவேகாவை அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்வதுதான் அவரது கடமை. அதை விடுத்து ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு அவர் டிராமா செய்வது ஏன்? பாஜக மற்றும் RSS அமைப்பின் மவுத் பீஸ் போலவே ஆளுநர் செயல்படுகிறார். மக்களே விஜய்க்கு அங்கீகாரம் அளித்து விட்டார்கள். ஆனால் ஆளுநர் பாஜக கட்டளைப்படி ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். விஜய் வெறும் அரசியல்வாதி அல்ல, அவர் தமிழகத்தை காப்பாற்ற வந்த ஒரு அவதார புருஷன். மக்களின் பார்வையில் அவர் ஒரு காப்பாளராகவே தெரிகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடவுளின் அருளால் விஜய் நிச்சயம் ஊழலற்ற வெளிப்படையான ஒரு மக்கள் ஆட்சியை தருவார் என்று தெரிவித்திருக்கும் டி. செல்வம், அதற்கு இன்னும் சிறிது காலம் காத்திருப்போம் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். அமமுக MLA குதிரை பேர விவகாரம் குறித்து பேசிய அவர், நாங்கள் யாரிடமும் பேரம் நடத்தவில்லை. குதிரை பேரம் செய்வது திமுக மற்றும் அதிமுகவிற்கு புதிதல்ல. ஆனால் தாவேக அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடவில்லை. ஒரே மாதிரியான கொள்கை கொண்ட இடதுசாரிகளும் காங்கிரசும் தாங்களாகவே முன்வந்து ஆதரவு தந்துள்ளதாக கூறியிருக்கார். அமமுக MLA கையெழுத்து விவகாரத்துல TTV தினகரன் கூறியவை எல்லாம் பொய்கள் என்றும் பாஜகவின் தூண்டுதலால் சொல்லப்படும் பொய்கள் என்றும் செல்வம் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். We are not involving, we are not indulging any horse trading. We are very clear. We are not begging with any other party. Who are the same spirit, like a democracy and socialist form of thing. So whichever party, this Communist Party is very clear cut. They have said openly, like-minded party is a Communist Party and a Congress Party. They both come out and given their extended their support. Only the VCK is a dilemma mode because he is under influence of Mr. Stalin. It's a clear cut. After their meeting, he is directly going and meeting only Stalin. It means what? He is saying clear cut message, I am in the clutches of Mr. Stalin. So he has to take decision because the majority people of VCK has given the direction and decision
to align with the TVK. It's up to the leadership to consider the majoritarian views. This is what my view. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.